இவனுக்கு ஒரு ஜோம்பி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. அது எப்பயுமே அவனை கடிக்கலானே ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அதனாலே ஒரு மவுத் கார்டை வாங்கி அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு போட்டு விட்டுறான். அதுல இருந்து அவங்க ரெண்டு பேருமே எங்க போனாலுமே ஒன்னா தான் போவாங்க. அவனுமே அவனோட ஜோம்பி கேர்ள் ஃப்ரெண்டை ரொம்பவே கேரிங்கா பாத்துக்கிறான். இவன் அவங்களோட ஜோம்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இன்வைட் பண்ணி அவளுக்காக ஒரு பாட்டு கச்சேரியுமே நடத்துறான். என்னதான் அவளுக்கு ஹியூமன் ஃபீலிங்ஸே இல்லைனாலுமே அவன் அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டான். அதனாலேயே நிறைய ஜோம்பிஸை கட்டி போட்டு அவங்க சொந்தக்காரங்க மாதிரி நடிக்க வச்சு அந்த பொண்ணுக்கு கல்யாண ட்ரெஸ்ஸுமே போட்டு விட்டுறான். அந்த ட்ரெஸ்ல அந்த பொண்ணை பார்த்த எல்லாருமே வாயை பொழந்து அந்த பொண்ணை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா ரெண்டு பேருமே கிஸ் பண்ணலான்னு போக அவளுமே அவனை கடிச்சு வச்சிடறா. இதை பார்த்த மொத்த ஜோம்பிஸ் எல்லாமே அவங்க எல்லாமே துரத்த அவனுமே அவளை கூப்பிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடறான். அப்ப அவனுக்கு ஒரு போஸ்டர் கிடைக்குது. அந்த போஸ்டர்ல ஜோம்பியா மாறுறவங்கள மனுஷரா மாத்துறதுக்கான மாத்து மருந்து இருக்குன்னு போட்டிருக்கு. ஆனா அது ஜோம்பிகளால டேக் ஓவர் பண்ண நகரத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறான். ஆனா ரிஸ்க் எடுத்து அவன் காதலிச்ச ஜோம்பியை காப்பாத்துறதுக்காகவே அங்க போய் அந்த மாத்து மருந்துமே எடுத்துறான். அப்ப நிறைய ஜோம்பி அவங்களை சுத்து போட அவனுமே ஒரு காருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்ப அந்த மாத்து மருந்து கீழே விழுந்துருது. அப்ப அவன் அதை எடுக்கலான்னு போக அப்ப காருக்கு அடியில இருந்த ஒரு ஜோம்பி அவனை கையிலே கடிச்சிருது. இப்ப அவனுக்கு வேற வழியே இல்ல. ஒண்ணு அந்த மாத்து மருந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுக்கணும், இல்லனா அவன் யூஸ் பண்ணணும். அப்ப வேற வழி இல்லாம அவன் காதலிச்ச பொண்ணை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி அவளுக்கு இந்த கியூர் இன்ஜெக்ஷனை போட்டுட்டு இவன் அந்த கார் விட்டு வெளில வந்துடுறான்.